என்னப்பா, எதுக்கு இப்போ என் முன்னாடி வந்து நிற்கிறீங்க? எங்களுக்கு எங்கள் பங்கு வேணும். சொத்தை பிரித்து கொடுத்துருங்க, அப்போ தான் நாங்கள் எங்கள் சொந்த காலில் நிற்க முடியும். ராஜேஸ்வரி, இங்கே வா. ஏன் உனக்கு நான் ஒரு ஜோக் சொல்கிறேன். இவங்க 2 பேருக்கும் அவங்களோட பங்கு வேணுமா? இது பாருங்க சார், இந்த மொத்த பணமும் என்னோடது, நான் சம்பாதிச்சது. எந்த வீட்டில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த வீடும் என்னோடது. அதோட நீங்கள் 2 பேரும் ஏன் இங்கே இருக்கீங்கன்னு தெரியுமா? ஏன்னா நீங்கள் 2 பேரும் ராஜேஸ்வரியோட பிள்ளைங்க. ராஜேஸ்வரி, இவங்க கிட்ட சொல்லி புரிய வை. வர வர இவங்க வாய் நீண்டுகிட்டே இருக்கு. என்னோட இந்த எக்ஸ்போர்ட் வியாபாரம் இருக்குல்ல, இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. இதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, புரிஞ்சுதா? அப்படியா? அப்ப நீங்க எங்களை இங்க அடிமை மாதிரி நடத்தணும்னு நினைக்கிறீங்களா? யோ, உன்ன மாதிரி ஆள் கிட்ட இதை விட்டா வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? நீ மட்டும் எங்க அம்மாவுக்கு புருஷனா இல்லைன்னா உன்னை இந்நேரத்துக்கு நான் கொன்னு போட்டுருவேன், பாத்துக்க. விபுல், ஐயோ, வாய மூடு. உனக்கு வெக்கமா இல்லையாடா? இவர் உன்னோட அப்பா. கரெக்டா சொன்னீங்க அத்தை. இவருக்கு இப்பெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. பெரியவங்களுக்கும் மரியாதையை கொடுக்க மாட்டாரு இவரு. பாத்தியா, பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொன்னேன்ல அன்னைக்கு. அவன் அவளுக்கு ஒரு 5 பைசா கொடுக்க மாட்டான். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அந்த ஆளை என் கையாலவே கொண்டுலாமான் இருக்கு. அப்பதான் சொத்து நம்மளுக்கு கிடைக்கும், நம்மளும் நிம்மதியா இருக்க முடியும். என்னடா உளறிட்டு இருக்க? அப்படியெல்லாம் தப்பி தவறி கூட நீ யோசிக்காத. ஏதாவது குளறுபடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லா ஜெயிலு தான். இங்க பாரு. இங்க பாருங்க மாமா, நீங்க ஒன்றும் ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். உங்க யோகாக்கு டைம் ஆயிடுச்சுல, நீங்க வெளியே போய் கார்டன் இருங்க, நான் உங்களுக்காக ஜூஸ் கொண்டு வரேன். சரியா? போங்க. மாமா, நீங்க தேவையில்லாம இப்படி எல்லாம் கோவப்படாதீங்க. ரிலாக்ஸா இருங்க. நீங்க தினமும் யோகா பண்றீங்கல்ல, எனக்கும் கத்து கொடுங்களேன். நானும் உங்களை போல யங்கா ஃபிட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சரிம்மா, சரி, சொல்லித்தாங்க. நீ இப்படி வந்து நில்லு. கையை தூக்கு. அப்படித்தான். நல்லா இருக்குல்ல? ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இனி எல்லாமே சரியாயிடும். வெரி நைஸ். இப்போ அடுத்த ஸ்டெப். மாமா, அங்க பாருங்க, விபில் இருக்கான்ல, எப்படி நம்மள குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கான் பாருங்க. அவனுக்கு வயித்தெரிச்சல். வயித்தெரிச்சல் மட்டும் இல்ல, நம்மள பத்தி தப்பா நினைக்கிறான் அவன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? விபில் என்ன நினைக்கிறானா, நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ அது உண்மை இல்லையா? போங்க மாமா, நீங்க நல்லா தான் காமெடி பண்றீங்க. யாரு? யாரது? யாரு? 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 யாரது? எல்லாரும் எங்க போனீங்க? எங்க இருக்கீங்க? என்னாச்சுங்க? ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? யாரோ என் முகத்துல தலகணியை வச்சு அழுத்துனாங்க. எல்லாரும் எங்க போனீங்க? சீக்கிரம் வாங்க. யாரோ என்ன கொல்ல முயற்சி பண்ணாங்க. அவன் இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். தேடி பாருங்க. மாமா, மாமா, உங்களுக்கு என்னாச்சு? ஏன் கத்துனீங்க? யாரோ என்ன கொல்ல முயற்சி பண்ணாங்க. என்னது? இவன் தான். நீ தானே என்ன கொல்ல வந்த? நானா? அட, நான் மேல என் ரூம்ல தூங்கிக்கிட்டு இல்ல, இருந்தேன். நீ தான் வந்த. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? விபுல் கோவக்காரன்டா. ஆனா உங்களை போய் நீ வாய மூடி. உன் பையனை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணாத. இவன் தான். மாமா, மாமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க. நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்க. அவங்க யாரா இருந்தாலும் சரி, நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம். சரியா? வாங்க. கண்டுபிடிக்காம விட மாட்டேன். கண்டுபிடிக்காம விட மாட்டேன். மெல்லமா, மெல்லமா. ஓகே.
அத்த நீங்க உள்ள போங்க. ஆ. போங்க. எல்லாரும் வாங்க. ஒருவேளை அவனா இருக்குமோ? நான் வரேன். வெயிட் பண்ணுன்னு சொல்றேன்ல, வெளியே வெயிட் பண்ண வரேன். வெயிட் பண்ணு. எத்தனை தடவை ஃபோன் பண்ணுவ? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னா கண்டிப்பா கொடுத்துருவேன். இந்தா, வீட்டில் யாராவது பாத்திர போறாங்க. அது ஒண்ணு ஏன் ப்ராப்ளம் இல்ல சார். நான் மட்டும் போலீஸ்க்கு போயிருந்தா இந்நேரம் நீங்க கம்பி நிட்டிருப்பீங்க. நீங்களே உங்க ஃப்ரெண்டை போட்டு தள்ளிட்டு அவரோட மொத்த பணத்தையும் கொள்ளடிச்சிட்டு நீங்க இங்க வந்துட்டீங்க. பணம் கிடைச்சிடுச்சுல்ல, கெட் லாஸ்ட். ஆ, ஆ. நில்லு. ஆ? அப்ப நீ ஒரு குற்றவாளி மட்டும் இல்ல, கொலைக்காரனுமா? நீ சொல்றது புரியலையே. புரியலையா? நீ உன் குற்றத்தை மறைக்கிறதுக்காக மிகப்பெரிய தொகையை ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டு வரையே, அதை நான் பார்த்தேன்ற. சரி, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நான் கொடுத்துட்றேன். ஆனா நீ வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். நீ என்ன நினைச்ச? எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கிடலானா? உன்ன மாதிரி குற்றவாளியை எங்க வீட்ல வச்சுக்கிறது எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஆபத்து தான். இப்பவே நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடுறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், உனக்கு எவ்வளவு வேணும்னு கேளு, அதை நான் கொடுத்துட்றேன். எனக்கு எதுவும் வேணாம், விடுங்க. அப்படியா? அப்ப சரி, இப்பவே நான் எல்லாரையும் எழுப்பி முதல்ல அம்மா கிட்ட நான் போய் சொல்றேன். ஏய், ஒரு நிமிஷம் ஒரு ஐயா. நிமிஷம். ஏய், சொன்னா கேளு. அம்மா. ஏய். செத்து போயிட்டானே. மான்சி, என்னாச்சு? என்னாச்சு? இவருக்கு என்னாச்சு? நான் தான் சொன்னேன்ல, யாரோ என்ன கொல்லணும்னு நினைக்கிறாங்க. அது இவன் தான், இந்த விப்புல் தான். நான் என் உயிரை காப்பாத்திக்க முயற்சி பண்ணேன், ஆனா இவன் செத்து போயிட்டான். ஐயோ மாமா, நான் இப்ப விதவை ஆயிட்டேனே. ஐயோ, விதவை ஆகிறத விடு, முதல்ல இவனை ஏதாவது செஞ்சாகணும். வா, என்ன பண்ணணும்? சூட்கேஸ்குள்ள போடலாம், வா. கமான். சீக்கிரம் தர. ரத்தத்தை கிளீன் பண்ணு, சீக்கிரம் சீக்கிரம். இப்படி இப்படி வா, சீக்கிரமா ஒளிஞ்சுக்கலாம், வா.
ஒரு குற்றத்தை மறைக்கிறதுக்கு ரவீந்தர் இன்னொரு குற்றத்தையும் செஞ்சுட்டா. அதை செய்யறதுக்காக அப்பாவியான விப்புல் தன்னோட உயிரை இழக்க வேண்டியதா போயிடுச்சு. இப்போ மான்சியும் அந்த குற்றத்துல ஒரு பங்காயிட்டா. அவரோட ஆடம்பர வாழ்க்கைக்கு முன்னாடி அவளுக்கு எதுவுமே தெரியல. ரவீந்தர் மான்சியோட குற்றம் வெளியில தெரியுமா? அந்த அப்பாவி விப்புலுக்கு நியாயம் கிடைக்குமா? கைய உள்ளவை. எல்லாரும் டீ குடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இந்தா, நீ நானும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம். டைவோர்ஸ்? ம், எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு சைன் பண்ணிடு. எவ்வளோ சீக்கிரம் ஃபார்மாலிட்டிஸை முடிக்கிறியோ அவ்வளோ சீக்கிரம் உனக்கு எனக்கும் பிரச்சனை தீந்துரும். நீங்க என்ன உளறிட்டு இருக்கீங்க இப்போ? நீங்க எப்படி திடீர்னு அம்மாவை டைவர்ஸ் பண்ணலாம்? எப்படி பண்ணணுமோ அப்படிதான் சார் பண்றேன். உங்களுக்கு வெக்கமா இல்லையா மாமா? இந்த வயசுல இப்படியா பேசுவாங்க? டைவோர்ஸா? ஆனா ஏன் ஏன்? அத்தை 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 ப்ளீஸ், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. சுனிதா, இப்போ நான் உன்னோட மாமனார் இல்ல, அதனால என்ன மாமான்னு கூப்பிடாத. என்னைய பைத்தியக்காரத்தனமா டைவர்ஸ் அதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? என் அம்மா உனக்காக எவ்வளவு தியாகம் பண்ணிருக்காங்க. நீ டைவர்ஸ் பண்ணிடுவியா? என்னங்க? சொல்லியா டைவர்ஸ் பண்ணிடுவியா நீ? விடுங்க விடுங்க. முதல்ல அம்மாக்கு என்னாச்சுன்னு பாரு. சரி. விபுல், மாமா, விபுல் காலையில இருந்து காணோம். எங்க போனாருன்னே தெரியல. நைட் ஃபுல்லா அவன் உன் கூட தானே இருந்தான்? நைட் ஃபுல்லா என் கூட தான் இருந்தாரு. நான் ரூம்குள்ள போனோடனே அவர்கிட்ட நீங்க தான் மாமாவை தாக்க முயற்சி பண்ணீங்களான்னு கேட்டோடனே அவர் கோவப்பட்டாரு. அதுக்கப்புறம் அவர் எங்கேயோ வெளியே போயிட்டாரு. அவன் வெளியே போயிட்டான்னு இப்ப வந்து சொல்ற? காலையில திரும்பி வந்துருவாருன்னு நினைச்சேன். ஆனா நான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன், ஆனா எங்கேயுமே காணோம். அவன் நம்பர் கூட சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ரோஹித், விபுல் பாத்தியா? அத்தை எந்திரிங்க, என்னாச்சு? அம்மா 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 என்னாச்சு? சீக்கிரம் என்னாச்சுன்னு பாருங்களேன். பாத்தியா? உன்னால அம்மாக்கு என்னாச்சுன்னு பாரியா? ஒரு பக்கம் விபுல காணோம், இன்னொரு பக்கம். இத பாருங்க, முதல்ல அத்தைய ஹாஸ்பிடல் கூட்டு போறதா நல்லது. நான் விபுல் போய் தேடுறேன். நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்றேன். எந்திரிக்கமா? பாத்து மெதுவா எந்திரிக்க. வாடி என் உயிரே. என்ன பண்றீங்க மாமா? இப்போ நீ ஒரு விதவை, நான் ஒரு கன்னி பையன். அது உண்மைதான். ஆனா நீங்க பொறுமையா இருங்க, பொறுமை கடலினும் பெரிது. என் வலையில கூட கழட்ட மறந்துட்டேன். இப்ப கட்டிடு. என்னாச்சுங்க? என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒருவேளை விபுல் வெளியில போயிருந்தா?
விப்புலுடைய இந்த மோதிரம் வண்டிக்கு பக்கத்துல எப்படி கிடக்கும் நீயே பாரு. ஒரு விஷயம் இருக்கு, ஆனா அது உங்களுக்கு உதவியா இருக்குமா என்னன்னு தெரியாது. அது என்னன்னா, நேத்து ராத்திரி ஒருவேளை அவங்க 2 பேரும் சேர்ந்து விப்புல ஏதாவது பண்ணிருப்பாங்களா என்ன? அவங்க எங்க இருக்காங்க? போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி வா போய் அவங்களை தேடி பார்க்கலாம். அவங்கள தேடிட்டேன், எங்கேயுமே இல்ல. எங்கே இல்ல. அவங்களுக்கு நான் யாருன்னு புரிய வைக்கிறேன். 2 பேர் ஆட்டமும் ஓவர். இனிமே உண்மையான விளையாட்டை நான் காட்டுறேன். நான் வந்துட்டேன். ஏன் அவ்வளவு தூரமா நிக்கிற? என் பக்கத்துல வா. மாமனாரே, நீங்க உண்மையிலேயே ரொம்ப நாட்டி. விடுங்க. ம்? ரொம்ப கஷ்டப்பட்டு என் கையில சிக்கியிருக்க. இப்போ நான் உன்னை போக விட மாட்டேன். சீக்கிரம் சீக்கிரம். போனை எடுக்க மாட்டேங்கிறா. இன்னொரு தடவை ட்ரை பண்ணு. என்ன? உன்கிட்ட ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? ஒரு டீல் பேசணும். டீலா? என்ன டீலு? மொத்த இரும்பு பெட்டியான ரவீந்தரையே கூட்டிட்டு போயிட்டியே. இங்க பாரு, எனக்கும் என் உரிமை வேணும். உனக்கு புரியலையா? நேத்து ராத்திரி நீ சூட்கேஸ் எடுத்துட்டு போனதை நான் பார்த்தேன். அதுக்குள்ள இருந்தது விப்புல் தானே? இல்ல இல்ல, அதுல என் பொருள் தான் இருந்தது. ஏன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, உண்மை என்னன்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். நாம ஒரு வேலை செய்வோம், ஒரு டீல் பேசிக்கலாம். நீ 1 கோடி ரூபாவோட நம்ம பழைய பண்ண வீட்டுக்கு வந்துரு. 1 கோடியா? ஆ, 1 கோடி. நீ 1 கோடி கொடு. அப்படி நீ கொடுத்துட்டா நான் வாயே திறக்க மாட்டேன். சரி. எஸ். பிரமாதமா இருக்குக்கா. நீங்க பயங்கர புத்திசாலியா இருக்கீங்க. இந்த அப்பாவி முகத்துக்கு பின்னாடி இவ்ளோ புத்திசாலித்தனம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்தாங்க உங்க பணம். நல்லா எல்லாத்தையும் எண்ணி பார்த்துக்கோங்க. உன்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன் மான்சி. உன்னோட ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக நீ என்னெல்லாம் பண்ணேன்னு எனக்கு தெரியும். அதைத்தான் நானும் பண்ணேன். இங்க பாருங்கக்கா, எனக்கு என்ன வேணும்னு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும். எனக்கு பணமும் ஆடம்பரமும் வேணும். அது மாமா கிட்ட கிடைச்சிருச்சு. அடுத்து விப்புல பத்தி சொல்லணும்னா, விப்புல் மாமனார கொல்ல முயற்சி பண்ணிருக்கான். அப்பதான் அந்த விபத்து நடந்திருக்கு. விப்புலுக்கு நடந்தது நியாயம்தான். அவனுடைய பணத்தை மறைக்கிறதுக்கு மட்டும்தான் நான் மாமாக்கு துணையா இருந்தேன். அது விப்புல் இல்ல, நான் தான் கொல்ல முயற்சி பண்ணேன். என்ன?
அது நான் தான் உங்களை கொல்ல முயற்சி பண்ணேன். ஆனா நீங்க சொல்லுங்க, நீங்க ஏன் விப்புல கொலை பண்ணீங்க? மாமா இவர் என்ன சொல்றாரு? அது வந்து நான் ஆ ஆ சொல்லுங்க. சொல்லுங்க. என்ன தடுமாற சொல்றாரு? சொல்லு. நான் இவரை காப்பாத்திக்கிறதுக்காக அவரை கொண்டு இருக்காரு. அதுதான் எங்க சந்தேகமும். ஆனா எங்களுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்கான். அவன் தான் இவர் பண்ண தப்புக்கு எவிடன்ஸ். இந்த ஆள் அவரோட பார்ட்னரை கொன்னு கொள்ளை அடிச்சிட்டு இங்க தப்பிச்சு வந்திருக்காரு. மாமா இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க? நீங்க ஏதாவது சொல்லுங்க. இவங்க சொல்றது உண்மையா? சொல்லியா ஏன் முழிக்கிற? ஐயோ சொல்லுங்களேன். மான்சி, நான் அப்ப என்கிட்ட போய் சொன்னீங்களா? மான்சி, நீங்க விபுல வேணுட்டே கொலை பண்ணீங்களா? மான்சி, என் மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. பாத்தியா, உன்னோட பணத்தாசையினால உன் குடும்ப வாழ்க்கையை கெடுத்துக்கிட்ட. வாழ்க்கையில பணத்தை விட உறவுகள் தான் ரொம்ப முக்கியம். ஆனா நீ பணத்துக்காக எல்லா உறவையும் இழந்துட்ட. கான்ஸ்டபிள், இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. கூட்டிட்டு வா. போங்க. கிரைம் நெவர் ஃபேஸ். குற்றவாளி தான் குற்றம் பண்ணும்போது என்னைக்கா ஒரு நாள் மாட்டி பாடுறதா அவனுக்கு தெரியாது. ஆனா மானசிக்கு பணத்து மேல இருந்த ஆசையாலையும் ரவீந்திரோட காம வெறியாலையும் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்களால நமக்கு இந்த மாதிரி உறவு மேல இருக்கிற நம்பிக்கை உடைஞ்சு போகுது. நாம எல்லா உறவுகளையும் மதிச்சு மானம், மரியாதை, அன்போட சரியான தராசுல எடை போட்டு அன்பை கடைப்பிடிச்சாகணும். நல்லது எது, கெட்டது எதுன்னு நாம புரிஞ்சுக்கிட்டு வாழணும். இப்போ எனக்கு விடை கொடுங்க. அது வரைக்கும் பி அலர்ட், பி சேஃப். கிரைம் அலர்ட், சட்டத்தின் கண்கள்.